மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஒன்றும் முடிவா சொல்லலை. அவன் பதில தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவன் சொல்லாத வரைக்கும் உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்க விருப்பப்படி தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. சம்மதம் சொல்லிடுங்க சார். நீங்க போன் பண்ணது நல்லதா போச்சு. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே என் பையன் சம்மதம் சொல்லிட்டான் சார். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் தான் சார். அப்புறம் பேசுவோம் சார். சரி சார், அப்புறம் பேசலாம். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. மானத்தை காப்பாத்திட்டா. இட்ஸ் ஓகேப்பா. கார்த்திக், இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்பா. அண்ணே, உடம்புல பலம் இருந்தா மட்டும் பத்தாது, மனசுலயும் பலம் இருக்கணும். இறந்து போன உன் நண்பனுக்கு மரியாதை கொடுத்து அவனோட பொண்டாட்டிக்கு வாழ்வு கொடுத்தப்ப இருந்த மனோபாவம் இப்ப எங்க போச்சு? மத்தவங்க ஆசைக்காக இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க போறியா? அண்ணி கேட்டாங்க, அப்பா கேட்டாங்க, குடும்பத்துக்கு வாரிசு வேணும். இதானே உன் பக்கத்து நியாயம்? நீ என்ன குழந்தை பத்தி தர மிஷினா? உன்னை பத்தி பல தடவை பெருமைப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப முதல் தடவையா வெக்கப்படுறேன். ஏமா, என்கிட்ட பேச மாட்டியா? யாரையும் பேச விடாம நீயே பேசி முடிச்சிட்டியே, அப்புறம் நான் என்னத்த பேசுறது? ஒருவேளை நான் பேசியிருந்தாலும் இந்த வீட்டுல யாரும் கேட்க போறதும் இல்ல. விதி என்ன துரத்துதா இல்ல நான் விதியை துரத்துறேன்னு எனக்கே தெரியல. நீ சாப்பிடுப்பா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உனக்கு சோறு போட போறேன்னு தெரியல. அம்மா, பெரியம்மா வீட்டுல இருந்தும் கூட இந்த கல்யாணத்துக்கு கார்த்திக் தம்பி சம்மதிச்சிட்டாரே. அம்மா விடு நாராயணா, இந்த மடையனுக்கு எங்க போச்சு புத்தி? ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது இருக்கணும். அந்த அபிராமி சொல்றதானே கேட்டுட்டு இருக்கா. அப்பாவும் அபிராமி பேச்சை என்னைக்கும் மீறவே மாட்டேங்கிறாரு. அந்த கார்த்திகோட கைய கால உடைச்சாதான் நல்லது. அப்புறம் எப்படி அவன் மாப்பிள்ளைய போய் தாலி கட்டுறான்னு பாக்குறேன். மாமா, அவன் கையை கால உடைச்சு பிரயோஜனம் இல்ல. அவனை நீங்க வாங்க. ஐயோ அர்ஜுன். ஆமாமா, இப்படியே எல்லாரையும் அடக்கிக்கிட்டே இரு, அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும். சாந்தி, எந்த தப்பும் பண்ணாத உன் வாழ்க்கை பாழாகிறதுக்கு நாங்க தானே காரணம். அண்ணங்கிற முறையில இவராது போய் பேசிட்டு வரட்டும் சாந்தி. யாரும் எனக்காக யார்கிட்டயும் பேச வேண்டாம். பேச வேண்டிய காலம்லாம் தாண்டிடுச்சு. இல்ல அத்தை போராடி இருப்பாங்க.
அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. என் புருஷன் மறுபடியும் என்கிட்ட வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. உலகத்துல யார் என்ன சொன்னாலும் என் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தொட்டு தாலி கட்ட மாட்டாருன்னு திமிர்ல இருந்தேன். அந்த திமிரு இப்ப அடங்கி போச்சு. இனிமே என் உறவு நான், என் குழந்தை, அவ்வளவுதான். என்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா இருக்கணும் தான் நான் கடவுளை வேண்டினேன். அதான் இப்ப நடக்குது. அதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் நிம்மதியான வாழ்க்கை கூடன்னு வேண்டிக்க போறேன். அக்கா, நீங்க 1000 தைரியமா இருக்கலாம், ஆனா கார்த்திக் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா நான் செத்துருவேனா? எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக நிச்சயமா வாழ்வேன். எங்கே இருக்கலாமா இல்ல எங்கேயாவது போலாமான்னு நான் தனியா உட்காந்து யோசனை பண்ண போறேன். சாந்தி, இன்னும் முடிவு எடுக்கல மாமா. எடுக்க போறேன். எடுத்ததும் நிச்சயமா சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இனிமே யாரும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. சாந்தி, என் விதி என்ன சொல்லுதோ அதுபடியே நடக்கட்டும். எனக்கு பொண்ணா பிறந்ததுனால நீ கொஞ்ச காலம் கஷ்டப்பட்ட. அதுக்கப்புறம் சாந்தியை என் மகளா தத்தெடுத்துக்கிட்ட. அதனாலதான் அவளும் கஷ்டப்படுறாளா? அம்மா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நாம வேணா போய் பேசி பார்க்கலாமா? நாராயணா, சாந்தி நம்மள எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் பேசாம இருக்கிறதா நல்லது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்போம். வாங்க. என்ன சம்பந்தியா போற ஒரு வீட்டை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்னுட்டீங்களாக்கும். இது பாருங்க, இந்த வீட்டோட விசாலமானது ஆர்கேயோட மனசு. அது எனக்கு தெரியாதா? தாலி கட்டி முடியற வரைக்கும் சம்பந்தி அது இதுன்னு பேச வேண்டாமே. இவ எப்பவுமே பிராக்டிகல், தப்பா எடுத்துக்காதீங்க. 21வது நூற்றாண்டுல பிராக்டிகலா இருக்கிறது தான் ரொம்ப அவசியம். தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாங்க. வாங்கம்மா. ஆர்கே, ஆர்கே, வாசினு, வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்மா. ஆர்கே, இவர் தான் வெங்கடாச்சலம், அவர் மனைவி. கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். ராஜி, வாமா. என் ஒய்ஃபு, பொண்ணோட பேரண்ட்ஸ். வணக்கம். ரெண்டாவது பொண்ணு சுவாதி. வாமா. மூத்த மருமக அபிராமி. வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க. வாமா ராஜேஸ்வரி, வா உட்காரு. சீனிவாசன் எல்லா விவரமும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்.
எல்லாம் தெரியும். ஸ்ரீனிவாசன் எல்லா விஷயத்தையும் சொன்னார். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பையனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அஃப்கோர்ஸ், தாராளமா இப்போ வந்துருவான். இவன் தான் கார்த்திக், ஆர்கேவோட பையன். ஆர்கே கம்பெனிஸ்லாம் இவன் பாத்துக்கிறான். கார்த்திக், உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணோட பேரண்ட்ஸ். வணக்கங்க. வணக்கம் தம்பி. நான் எப்பவுமே பிராக்டிக்கலா பேசுறவோ. நீங்க எல்லாரும் எப்ப எங்க வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்க வர போறீங்க? நல்ல நாளா பார்த்து வந்து பொண்ணு கேக்குறோம். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா மத்தவங்க விருப்பத்துக்கு நான் குறுக்க நிற்கிறது இல்லை. அப்பா, நீங்கெல்லாம் போய் பேசுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பொண்ணுகிட்ட பேசணும். அதனால என்ன தம்பி, தாராளமா பேசுங்க. வாழ போறது நீங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறது நல்லதுதான். நீ என்ன சொல்ற? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. காலம் மாறுற மாதிரி நாமளும் மாற வேண்டியதுதான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதுல எனக்கு சம்மதம். தேங்க்ஸ். மிஸ் தீபா, யா, ஐம் கார்த்திக். உட்காருங்க. தெரியும், போட்டோல பாத்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணி பேசுறத தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இதுல என்ன தப்பு இருக்கு? தீபா, நம்ம இங்கே பேசலாமா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக ஒத்துக்கிறீங்களா? இல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் இந்த இடத்த சொன்னேன். நானும் இடத்தான் சொன்னேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதம் தானே? உங்களுக்கு? எனக்கு சம்மதம் தான். ஏன் கேக்குறீங்க? முதல் பார்வை, முதல் வார்த்தை, முதல்ல வாங்கின துணி, முதல்ல வாங்கின வாட்ச், இதெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட முதல் கல்யாணம். தீபா, என் நண்பன், அவன்கிட்ட நான் கொண்ட நட்பு, இதுக்கெல்லாம் தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் இங்க உங்களை வர சொன்னது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு உங்களை பத்தி சொன்னாங்க, உங்க நட்பை பத்தி சொன்னாங்க, உங்க முதல் கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் விட
எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்க தேசபக்தி தான். ஆம்பளைய பிறந்திருந்தா நான் கண்டிப்பா மிலிட்டரியில தான் ஜாயின் பண்ணிருப்பேன். பட் கொஞ்சம் மிஸ் ஆகி இப்போ ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு மிஸ்ஸஸ் ஆக போறேன். நான் கேட்க வந்தது, நீங்க என்ன ரெண்டாம் தரமா கட்டிக்க. கண்டிப்பா சம்மதிக்கிறேன். ரெண்டாம் தரமா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. ரெண்டாம் தரமா தான் இருக்கக்கூடாது. நட்பை மதிக்கிறவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். நாட்டை மதிக்கிறவரை நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். அண்ணிய தெய்வமா மதிக்கிற உங்க குணத்தையும் நான் ரொம்பவே மதிக்கிறேன். அது மட்டும் இல்லாம முதல் மனைவியை பத்தி எந்த குறையும் நீங்க சொல்லாததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பொதுவா ஆம்பளைங்களுக்கு இந்த குணம் இருக்காது. உங்ககிட்ட அபூர்வமா இந்த குணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே எனக்கு நல்லதை பத்தி தான் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல நம்ம 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்திருக்காங்க. 10க்கு 10 பொருத்தமும் இருக்கா. இந்த மாதிரி 10 பொருத்தமும் அமையறது 1000த்துல ஒருத்தருக்கு தான் அமையுமா. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீ இவ்வளவு சம்மதம் சொல்லிட்டீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். பெத்தவங்க சம்மதத்தோட ஒரு விஷயம் நடக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பத்தி, என் டேஸ்ட பத்தி, உங்களை பத்தி நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா சராசரி ஆம்பளை மாதிரி நீங்க இல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வேற ஏதாவது பேசணுமா? இல்ல, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலையே? தப்பு இருக்கு. என்ன? நீங்க வாங்கன்னு பேசுறது. சரி, வாங்க போலாம். அதான் சொன்னேன், திரும்ப அதே சொல்றீங்க. ஓகே ஓகே, போலாமா? போலாம். Everything is normal, uncle. பிபி நார்மலா இருக்கு. ஹார்ட் பீட் எக்ஸலண்டா இருக்கு. என்ன டயட் கண்ட்ரோலா எக்ஸசைஸா? ரெண்டுமே இல்ல. நான் இங்க வரும்போதே சந்தோஷமா தான் வந்தேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என் சின்ன பையன் கார்த்திக். என் பெரிய மகன் செஞ்ச காரியத்தினால என் மன நிம்மதியை குலைஞ்சு போயிருந்தது. கார்த்திக் வாழ்க்கையும் எப்படியோ இருந்தது. ஆனா அவனுக்கு இப்ப டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. அவன் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்.